தமிழுக்கும் தாய் மண்ணுக்கும் வணக்கம் என காக்கவும் ஊக்கம் அளித்து வருகிற அனைத்து இனிய உறவுகளுக்கும் வணக்கம். எங்களுடைய பயணம் இன்றைக்கு எங்கேன்னு சொன்னால் யக்கச்சியில் இருக்கக்கூடிய ரீச்சாவை நோக்கிய பயணம். நாங்கள் போய்கொண்டிருக்கிறது சுன்னாகம் புன்னாலக்கட்டுவன் புத்தூர் வீதியால். அது நீண்ட காலமாக ஒரு பள்ளமும் திட்டியுமாக இருந்த ஒரு பாதை இப்போ இப்படி மாறிட்டுது என்றது உங்களுக்கு கன பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்காக மதுராமட பக்கம் பிடிச்சு போகிறாக்கள், மல்லாக சந்தியை பிடிச்சு போகிறாக்கள்ண்டு பலவிதமாக கஷ்டப்பட்டு சுற்று பாதையால் போய் கொண்டிருப்பீங்க. இப்போ எப்படி இருக்குது இந்த பாதைன்றதை கொஞ்சம் பார்த்து கொண்டு போகலாம். நாங்கள் வடிவாக செய்துட்டாங்க. அன்றைக்கு நாங்கள் இதால் வள்ளிபுரம் கோயில் போயிருந்தோம். இல்லாட்டி வளமையாக மருதனாமட சந்தி போய் கோப்பாய் போய்த்தான் போகிறது. இதால் போய்க்குள்ள ஒரு எத்தனை கிலோமீட்டர் மிச்சமாக இருக்கும்? 6 கிலோமீட்டர் கிட்ட மாதிரி மிச்சமாக இருக்கும். அந்த பாதையால் போய்க்குள்ள 6 கிலோமீட்டர் மாதிரி மேலதிகமாக ஓட வேண்டி இருக்கும். 8 மணிக்கு ரீச்சாக திறக்கிற நேரம். நீங்கள் பல பேர் போயிருப்பீங்க இவ்வளோ காலத்துக்கு. இப்போ நேரம் 8 மணி ஆயிட்டுது. இன்றைக்கி ஒரு கிழமை நாள்ன்றதால சனம் குறைவாக இருக்குமென்னு சொல்லி நிற்கிறோம். சில வெளி மாவட்டங்கள்லேருந்து வாரதால் கூட வயம் இருக்கலாம். உங்களுக்கு முக்கியமாக இந்த ரோட் காட்டுறது எதுக்காகன்னு சொன்னால், நீங்கள் இதால் போகிறது குலுங்கி போகணும். மற்றது இந்த நரம்பு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை உள்ளாக்களெல்லாம் இந்த ரோட் பாவிக்கிறதில்ல, ஒரே கிடங்கு முடங்கன்னு சொல்லி இப்போ இது சுண்ணாம் சந்தி வரையும் செய்திருக்கிறாங்க. எந்த பக்கம் இஞ்சால புத்தூர் சந்தியிலேருந்து பாக்கியக்க சுண்ணாம் சந்தி வரையுமே செய்திருக்காங்க. கந்தரோட ரோட் அங்காலையும் கொஞ்சம் செய்யப்படுது. ஸ்கந்தா பள்ளிக்கூடத்துக்கு அங்கால இப்போ கிடங்கு தான். சுண்ணாம் வரையும் நீங்கள் இலகுவாக பயணம் செய்யலாம். காப்பட் ரோட்னு சொல்லி சொன்னால் எப்படி போகும்னு சொன்னால் விமானத்தில் போகிற மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் இதில் சின்ன பம்முகள் இருக்குது. ஏன் இப்படி செய்தாங்களோ தெரியாது. கல் வளர்றன்னு சொல்லி சொல்கிறவ கல் வளர்ந்து மேடு பள்ளமாகறன்னு சொல்லி சொன்னால் கனகாலம் எடுக்கும். இது இப்போ போட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ள தான் இருக்கும். அதுக்கிடையில் அப்படி வந்திருக்கான்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கால எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லிக்கொள்ளுங்க. குடும்பமாக இருக்கினா எங்க ஆரம் சத்தம் வரையில மற்றா ஹாய். இங்கே இவரை பார்த்தீங்களா? இவர் ஹூய். இவ்வளோ நாளும் இப்போ மாதம் செப்டம்பர் மாதம் முடிவு கட்டத்தில் இருக்குது. 20ஆம் தேதி. இன்னும் ஒரு 10 நாட்களில் மாதம் முடிஞ்சிடும். ஆனால் மழை ரங்கையில் ஜாப்பனையாக்கு கொஞ்சம் இருள் கட்டி கொண்டிருக்கும். உங்களுக்கு காட்சியில் பார்த்தா தெரியுமா? அங்கே கருமுகமாக இருந்திருக்கோம். இப்போ நாங்கள் புத்தூர் சந்தியை சேர்ந்துட்டோம். பாருங்கள், புத்தூர் சந்தி வரையும் இருக்குது. நீங்கள் சுகமாக வரலாம் இந்த ரோட்டில். இதாவர கிணறடி இடத்தை பார்த்தீங்கன்னா சரியும். பருத்துற ரோட். நாங்கள் இப்போ இங்கே அது பக்கம் திரும்ப போகிறோம், வலை பக்கமாக. இது முந்தைய காப்பட்டானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போயிருப்பீங்க பருத்துற ரோட். சரி. ஓ, இது துள்ளல் இல்லை. இது கேகேஎஸ் ரோட், பலாலி ரோட் அதெல்லாம் எப்போ செய்துட்டாங்க தானே. இது துள்ளல் இல்லை. அது ஏதோ பொருத்து ரோட் மாதிரி கண்ணு பார்க்கவே தெரியுது. மிதப்பண்டு எவ்வளோ நாளுக்கு நின்று பிடிக்குதோ தெரியல. பார்ப்போம். ஏன்னா கொஞ்சம் குரலும் அடைப்பு. இங்கே அங்கே ஒரே மழைக்குள்ள இருந்து இங்கே கேக்கில் விழுந்ததோட குரல் அடைப்பாக்கிட்டு வெயிலோடைய பிறந்து விழுந்தாக்கள்லாம். ஆனால் இப்போ கொஞ்சம் வித்தியாசம் பண்ணுறதால அப்படி இருக்கலாம். சரி, நாங்கள் தொடர்ந்து போவோம். புத்தூர் ஜங்ஷனால் மீசால ரோட்டுக்கு திரும்பிட்டு தொடர்ந்து போகலாம். தொடர்ந்து பாருங்கள் காணொலியை. நாங்கள் கொடிகாமம் தாண்டிட்டோம். இப்போ இவ்விடத்துல இருந்து ரீச் ஆக்கினோம். 25 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ எலெக்ஷன் நெருங்கி கொண்டிருக்கிற காலம் நெருங்கி கொண்டான்னு சொல்லி இன்னும் ஒரு நாள் இருக்குது எலெக்ஷனுக்கு. முதல் நாள் ஒரு லீவு விட்டுருக்குறாங்க. அதால் கொஞ்சம் ரோடு ஆஃப் ஆகிருக்குது. வேலைக்கு போகிற வாராக்கள் குறைவாக இருக்கிறதால கொடியாமன் சந்திக்கிஞ்சாலும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். வேறு சந்தியல் வரைக்கில் கொஞ்சம் ஆள் நடமாட்டம் மாதிரி இருக்கும். அதான் வளமையான தோற்றம். இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது.
மழை வரலாம், எதிர்வு கூறல் மாதிரி. என்ன சொல்கிறது, மழை இப்போ இறங்க வேண்டிய சீசன். இப்போ போன வருஷத்துக்கு முதல் வருஷமெல்லாம் வள்ளிபுரம் கடல் தீர்த்த நேரம் ஒரே மழை. இப்போ கடல் தீர்த்தம் முடிவடைந்த காலம். ஆனால் இன்னும் மழை ரங்கையில் லேட் ஆகிட்டு இந்த கிழமைக்கு ரங்கமே இருக்கணும். விதப்பை பார்த்து கொண்டு இருக்குது. வானம் பார்த்த பூமியாக எங்களோட வறண்ட பூமி. வாங்க, இதில் நீங்கள் எத்தனை பேர் ரீச் ஆகி ஏற்கனவே போக இருக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க. அது இதுக்குள்ள கட்டி இருக்கிற ஹோட்டலாவா? ஆனால் ஏதோ தங்குற மாதிரி தான் கட்டியிருப்பான் போல, பார்க்க அப்படி தான் போல இருந்தது. இதில் வந்து நாங்கள் ஆரம்ப கால பயணங்களில் வீதி செய்யாமல் இருந்த காலத்தில் முதலாவது காரில் வந்து கல்லடி வாங்கியிருக்கோம். கல்லடி என்னதில் பதித்து கிடந்த கல், ரோட்டுக்கு போட்டிருந்த கல் தெரிச்சு பறந்தது. அந்த மணல் அதுகள் கொண்டு போகிற பெரிய வாகனத்தை அதை பதிங்க. இதை நான் கவனிக்கல. ஒரு சேவிச்சது பட்டன் வித்தியாசமாக கட்டியிருக்கிறான்னு நல்லா இருக்கு. நல்ல ஒரு பட்டன். இன்னும் பேரும் போட்டிருக்கு, ஆசியா அபிகாலா ஒரு ஹோட்டல் அடி உண்டு. இது முந்தி அடி வாங்கின ஒரு இடம். ஆசப்பிள்ளை ஏத்தத்தோட வரும். ரீச்சாவை நாங்கள் போய் சேர்றதுக்கு இன்னும் 20 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. முந்தி இப்படி அடிக்கடி வச்சிருக்கிற போர்டு இல்லை. என்ன எக்கச்சி சந்தியில் மட்டும்தான் இருந்தது. ஒரு பக்கம் ஃப்ளிமிங்கோ, இன்னொரு பக்கம் ரீச்சா போகிற பக்கம்னு சொல்லி வழியை வச்சுருக்காரு. முதல் 35 கிலோமீட்டருக்கு முதல் இருந்தது, இப்போ 20 கிலோமீட்டருக்கு முதல் இருக்குது. எக்கச்சி ஊர் வந்துட்டுது. இன்னும் வந்து கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் இல்லை, 4-5 கிலோமீட்டருக்குள்ளே நாங்கள் ரீச்சாவை போய் சேர்ந்துடுவோம். இதில் வந்து ஒரு ஆர்மி கேம்ப் ஒன்று இருக்குது. இந்த இடத்த தாண்டி போக எக்கச்சி சந்தி வரும். எக்கச்சியில் இருக்கிற காணி விலைகளே இப்போ மாறிட்டுது. என்னடா அது ரீச்சா கொடுத்த ரீச், அதில் ஒரு ரீச் வேல்யூ எடுத்துட்டுது அந்த காணிகள் எல்லாம். முந்தி சரியான காடுகரம்பன் காணி மாதிரி விலை குறைவு, இப்போ சரியான விலை. இதில் இருக்குது பாருங்கள் ரீச்சா போட். அங்கே என்னென்ன நீங்கள் செய்யலாம் நம்ம தான் போட்டிருக்காங்க. எஸ், இதில் வந்து சின்ன பஸ் ஸ்டாண்ட், என்ன பஸ் கால்டன். நான் போய் பார்க்கலாம். கிணறின் பாதி வட்டமாய் காட்டி இருக்கார். இதில் அதுக்கான ஒரு சின்ன பஸ் கால்டும் இந்த ஸ்கூலுக்கு முன்னாலே கட்டியிருக்கு. ரீச்சாவால் கட்டப்பட்டது. கொழும்பில் இப்படி இருக்குது. இங்கே வந்து ஒரு சிறிய அளவில் கட்டியிருக்கார். அதுக்குள்ளே போயிருந்த ஒரு செல்ஃபியாக பார்க்கலாம். செல்ஃபிக்குள்ளே ஏதோ ஒரு ரீச்சாவால் கட்டப்பட்ட பஸ் கால். இந்தியாவில் இருக்கிறது ஒரு டீ ஜங்ஷன். எக்காச்சிக்கு நாங்கள் எத்தனையோ தடவை வந்திருக்கோம். ஏண்டா ஒரு காணி ஒன்று தென்னங்காணி செய்கிறதால. ஆனால் ரீச்சாக போய் ஒரே ஒரு நாள் நாங்கள் ஒரு பிரியாணி சாப்பிட்டு போயிருக்கோம். வழியே நாங்கள் வந்ததில்லை. இது ஆரம்ப காலத்தில் ஒரு மண்பாதையாக இருந்தது. காணி செய்ய தொடங்கின நேரம் தொடர்ந்து எங்களோட வீடியோ பார்க்குறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காணி வீடியோவுகள் அதில் வந்து நெல்லிட அருவிவட்டு, மற்றது அந்த கொட்டில் கட்டுறது, இப்போ கடைசியாக வீடு கட்டுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே ரீச்சாக இருக்கிறதாலேயோ இன்னும் தெரியலை, காப்பேட் போட்டு முடிச்சிட்டாங்க. நாங்கள் இப்போ ரீச்சாவோட பக்கம் திரும்பலாம். 1.6 கிலோமீட்டரில் வந்துடும் ரீச்சா. இது என்ன பம்மிங் காப்பேட்டா? நார்மல் ரோட்டு. ஒரே சிரிப்பறியா இருக்குது. பம்மிங் காப்பேட்டான்னு வாயை பற்றி கஷ்டப்பட்டு சிரிக்கிறாங்க. நிஜமாக ஆராதனா சிரிப்பழகி பேசாமல் இருக்குங்க.
நான் சொன்னால் அது அவைக்கு ஒரு பெரிய சிரிப்பு. அம்மா ஏதாவது பிள்ளையா சொல்லிட்டா. எனக்கு ஒரு ஆள் இங்கிலீஷில் வ்ளாக் செய்வா. வ்ளாக்கிங் வந்து இங்கிலீஷில் செய்யக்கூடிய ஸ்டாண்டர்டில் ஒரு பிள்ளை இருக்கா. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவள் இங்கிலீஷில் வ்ளாக் ஆங்காங்க பார்க்கலாம் நீங்கள். பிறகு நாங்கள் 1 மணித்தியாலமாக பயணம் பண்ணி வந்த ரீச்சாவை நாங்கள் வந்து அடைஞ்சிட்டோம். பச்சை வேலி தெரிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ கூட நான் ஒரு சப்ஸ்கிரைபரை இதில் கடந்து போயிருப்பேன். அவர் வந்து எங்களோட கதைச்சார், ஃபோட்டோ எடுத்தார். நான் தான் அவர் எடுக்கல. இந்த வீடியோவில் நான் அதை சொல்கிறதையும் பார்க்குறாரோ தெரியாது. அப்புறம் ஒரு காணொலியாக நான் அநேகம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கதைச்சா அதை விட்டுடுவேன். அந்த கட்டத்தை மாமன்ட்ட கதைச்சிட்டு அதை வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி இல்லை, ஒரு நாளுமே எடுத்ததில்லை. அப்படி தோன்றும் இல்லை. ரைட், போகன் விழா தான் வளர்த்து வச்சுருக்காங்க அதிகமாக. முன்னுக்கு இலகுவாக வளர்க்கக்கூடிய ஒரு வறல் நிலை தாவரம் ரீச்சா ஆர்கானிக் ஃபார்ம். அப்படியே ஓ போட்டிருக்காங்களே என்ன. அப்போ பெரிய பஸ்ஸில் வராக்கலன்னா இதில் வாங்கி கொள்ள வேண்டியதான். வெளி மாவட்டங்கள் outside food not allowed. வெளி உணவுகள் அனுமதிக்கப்பட மாட்டாது. அவை எடுக்கிறது. நாங்கள் வரும் வரைக்கும் ஆறாக்கள் ரீச்சாண்டா என்ன ஏன்னா ஏக்கச்சி வாரதான் தெரியாது. முதல் ஒரு முறை நாங்கள் இங்கே வந்து பிரியாணி சாப்பிட்ட போது அச்சுதன் மட்டும்தான் சாப்பிட்ருந்தார். எல்லாரையுமே கூட்டிகிட்டு வரணுன்றதுக்காக இன்றைக்கு வந்திருக்கோம். இல்லாட்டி அன்றைக்கு பயண போது சாப்பிட்ருக்கலாம். என்ன ஆறாகாத என்ன போட்டிருக்கு? கல்வி பாசறையா ஏதோ நடத்துகிறார் போல இருக்குது. பிள்ளைகளுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீயாகவும் இன்னும் செய்கிறார் போல. சரி, நாங்கள் இப்போ ரங்கி போவோம். ரீச்சாவின் நுழைவு கட்டண விவரங்கள் 5 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு 300 ரூபாவும் 5 வயதுக்கு குறைவானவர்களுக்கு 100 ரூபாவும் அதில் ஆரம்ப கட்டணங்களாக இருக்கும். ரீச்சா இப்போ பல வருடங்களுக்கு பிறகு நீங்கள் வேறு மாதிரியான ஆக்கள் கேட்க பார்த்துருந்தால் 2024 செப்டம்பர் மாதத்தில் என்ன முன்னேற்றத்தோடு இருக்குதுன்னு சொல்கிறத பார்க்கலாம். இதுக்குள்ள கொஞ்சம் கண்டுகள் விற்பனை செய்கிறாங்க. வந்துட்டு போகிற ஆக்கள் இதில் வாங்கி கொண்டு போவினமாக இருக்க வேணும். பார்த்து முடிஞ்சதுக்கு பிறகு எல்லா கண்டுகளும் இருக்க. என்ன பெரியது என்னையா? பறக்கும் டைனோசர். ஆச்சுதான் உங்களோட டைனோசர் டிராகன் மாதிரி இருக்குது. டைனோசரில் பறக்கக்கூடிய இனம் ஒன்று செய்து வச்சுருக்காங்க. வெல்கம். அப்போ டிராகன் தான். அதை தான் நான் சொன்னேன், டிராகன் மாதிரி இருக்குது, பறக்கிற டைனோசரோ சரியில்லைன்னு. இல்லவே இல்லையா? உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நானும் 4 பேராக தெரிஞ்சதால நான் என்ன சொல்கிறேன், ஒரு பிள்ளையை விட்டுட்டேன். டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்து கொண்டு போவோம். எல்லாருமே 5 வயசுக்கு மேற்பட்ட ஆட்கள். அப்போ உங்களுக்கு அந்த டிக்கெட் மட்டும்தான் 3 15,500. நுழைவு கட்டணமாக நாங்கள் 5 பேருக்கு 300 ரூபா, அப்படி 1500 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துருக்கிறோம். இப்போ உள்ளுக்கு நுழைஞ்சு போகலாம். நாங்கள் டிக்கெட்டை கொண்டே கொடுங்க அந்த லேடிட்டு. மேடம் இங்கே நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இந்த வாகனங்களை பாவிக்கலாம். இதில் வந்து அந்த எலக்ட்ரிக் கார் மாதிரி வெஹிக்கிள் இருக்குது. அதுக்கு தானே 3000 சொல்லி சொன்ன வேணும்.
3000, மோட்டர் பைக்குக்கு 1000. மோட்டர் பைக்கில் இருக்க கொஞ்ச நேரத்துக்கு பிராக்கா ஓட போகிறேன். நல்லா இருக்கும். ஓட தெரிஞ்ச நாங்கள் ஓடுவோம் இல்லையே. அதை விட சின்ன பிள்ளைகள் ஓடி பார்க்குறதுக்கு சைக்கிள் இருக்குது. அதுக்கும் பேமெண்ட் தான். சைக்கிளுக்கு எவ்வளோன்னு சொன்னவங்க? சைக்கிள் அந்த கன பேர் சேர்ந்து போகக்கூடிய சைக்கிளுக்கு தான் ஏதோ 5000 தானே. இது குட்டி குட்டி சைக்கிள் குறைய காசு. ரைட். இதில் மரங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு முகம் ஒன்று உங்களுக்கு தெரியுதா? இதில் யாற்ற முகம் தெரியுது என்றதை நீங்கள் காமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. யாரோ ரிசப்ஷன் ஏரியா. பொங்கல் திருவிழா செய்திருக்கிறார் போல இருக்குது. ரீச்சாவின் அக்ஷய பாத்திரம் 2024 கலாச்சார அனுபவத்துடன் இயற்கை வழி உணவுச் சுவைகளை ருசிக்க பொருட்கள், இசை கச்சேரி, பொழுதுபோக்கு, சமையல் பயிற்சி, ராப்போசனம் எல்லாம் இருக்குது. இப்போ செப்டம்பர் மாதம் 7-8, 13-14 இப்படி ஒன்று நடந்திருக்குது. சமையல் பயிற்சிகள், இசை கச்சேரிகள், ராப்போசனங்கள். அதை விட per person per டேக்கு தங்குறதுக்கான உணவு 2500. அடுத்தது கிட்டடியிலே ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடந்த எண்ணம். அது மிக மிக பிரமாண்டமாக நடந்த எண்ணம் சொன்னார்கள். அதுக்கு தான் போட்டிருக்காங்க நினைக்கிறேன். இதில் லைஃப் மியூசிக், என்டர்டெயின்மெண்ட், குக்கிங் டெமோ, டின்னர் அதெல்லாம் சேர்ந்து இருந்துச்சு ரெண்டு போட்டிருக்கு. இது நுழைவாயில். நாங்கள் இப்போ நுழைவாயிலுக்களால் நுழைஞ்சு உள்ளுக்கு போகலாம். 2 பிள்ளைகளுக்கு நாங்கள் 2 சைக்கிள் எடுத்திருக்கிறோம். சைக்கிள் ஏறி போவோம். இல்லை அச்சனுக்கும் மூத்த மகளுக்கும் நாங்கள் சைக்கிள் எடுத்து கொடுத்துருக்கோம். அது சைக்கிளை சுற்றி பார்க்க போயினோம். இதில் இவ்வளோ ஈவெண்ட்டுகள் இருக்குது. குதிரை சவாரி, அம்பு எய்தல், துப்பாக்கி சுடுதல், நவக்கிரகப்பந்து, அது என்ன பந்தோ தெரியல. அவனுக்கு ப்ரைஸும் போட்டிருக்காங்க. இருக்க வேண்டிய இடம் ஃபுல்லாகவே மெப்பில் ஹாட்டி இருக்குது. இதை இப்படி வெஹிக்கிள்லையும் சுற்றி பார்க்கலாம். வெஹிக்கிளில் சுற்றி பார்க்குறதுக்கு அவருக்கு 3000. இடையில் கேமுகளை நீங்கள் செய்யாமல் தனியாக சுற்றி பார்க்குறதா இருந்தால் 1 ஹவரில் சுற்றி பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. நாங்கள் இடையிலையும் நின்று போகிறதுக்காக நடையில் தான் போகிறோம். இதுக்குள்ளே வேலை செய்கிறார்கள் மோட்டர் பைக்கில் போகிறாங்க. குறிஞ்சி ஒன்றுக்கு குறிஞ்சி அண்டி இருக்குது. அது ரெஸ்டாரண்ட்ஸ், கபானா, ஸ்விம்மிங் பூல், சைஷா லான்ச், ஜிம், பூல் பார். ரீச்சா அவங்களை அன்புடன் வரவேற்கின்றது. நாங்கள் இப்போ குறிஞ்சிக்கில் என்ற பண்ணி பார்க்க போகிறோம். இது தங்கி நிற்கக்கூடிய இடம். மிகவும் குளிர்ச்சியாக இருக்குது. முன்னுக்கு ஒரு தோகை மயிலோட இடம் செய்திருக்கிறாங்க. அப்பாவுக்கு இருந்த 3D மாதிரி இருக்குது அந்த ஏக்கட். இதானே கபானா? இது குறிஞ்சி என்றதுக்குள்ளே 3 நாள் இருக்குதா? இங்கே இது தங்குறதுக்கான காசு என்னமோ கூட. போன முறை பார்த்த போது ஞாபகம். இந்த கபானாவில் தங்கி இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நல்ல கதவுகள் போட்டு செய்திருக்கிறாங்க. மயிலம்மா ஆடுங்க. சரி, ஆறா கொஞ்சம் நல்லா கூலாக தான் இருக்கு. என்ன இடம் சட்டியான வக்கியான பிரதேசம். இது நல்லா கூலாக இருக்குது. இங்கே அரசுரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இங்கால ஹோட்டல் ரூம்ஸ் ஏரியா போல் இங்கால உள்ள இடங்க. என்ன பார்க்குறீங்க? பார் ஏரியா போகிறீங்களா? இதில் ஒரு பார் ஏரியா இருக்குது. ரீச்சால பார் ஏரியா.
இதில் நிறைய கபானாஸ் இருக்குது. இந்த ஏக்கட் வீடுகள் மாதிரி பாருங்கள். இந்த பேக்ரவுண்டில் ஒருக்கா சுழல்றேன்னு தெரியும். நிறையவே இருக்குது. எத்தனை இருக்குன்னு சொல்லி வேலையாகிட்ட கேட்டால் அது யாரோ புதுசாக வந்த பிள்ளையா தெரியலேன்னு சொல்லி சொன்னால் நிறைய இருக்குது. இப்போ ஒரு மிக எனக்கு தெரிய இதுக்குள்ள 10 கிட்டே இருக்கும் போல் இருக்குது. அதை விட எக்கச்சி சரியான வெயிலிடம் வெக்கையானது. அதுக்குள்ள பெரிய மரங்கள் இல்லை, தென்னையும் பனையும் தான் இருக்குது. அப்படி இருந்த இடம் நல்லா கூலாயும் பீஸ்ஃபுல்லாயும் இருக்குது. நீங்கள் வார நேரம் வெளிநாட்டுக்காரர் கட்டாயம் உங்களுக்கு இங்கே தங்கக்கூடிய பைசாக இருக்கும். 14 21 என்னவோ per day காசு அப்படி தான் ஞாபகம். ஒன்று கேட்டோம்னு சொல்லிட்டேன்னா தெரியும். கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக நாங்கள் என்ன பண்ண இருக்கிறது குதூகல கூடாரம். நல்லா இருக்கேண்ணே. புற கட்டையல் பொச்சு மட்டையல் எல்லாம் வச்சு போங்க பாப்போம். புற கட்டையக்கலால் இருக்கா கவுபாய் தொப்பியோட. இதுக்குள்ளால போயிட்டு நீங்கள் பொச்சு மட்டையோட தெரிக்கலாம். இல்லை அதுக்குள்ள ஒன்றும் இல்லை. இது சும்மா இடம். அண்ணே இதுக்குள்ள ஏதாவது இருக்கா? இல்லை இதுதானே போட்டு. இது நான் இன்னொரு விளையாட்டு ஏரியா ஏதோ செய்கிறேன். கிட்ஸ் ஏரியா. இதில் வந்து ஆஃபீஸ் இருக்குது, காரியாலயம். ஓ மேலே மரம் ஒன்றை வெட்டி செய்திருக்கிறாங்க முதல்ல மாதிரி. நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருக்குது. என்ன ஐயர் சுற்றி சுற்றி வர்றீங்க? கேம் ஏரியா என்ன? இதில் ஒரு கேம் ஏரியாண்டு சும்மா வாசலில் போய் பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சம் பேமெண்ட் கேமுகள் இருக்குது. ரைட், நாங்கள் எப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். கொஞ்சம் லவ் பேர்ட்ஸ் முன்னுக்கு வளர்த்துருக்குறாங்க. இதில் இங்கே ஒரு உணவகம் இருக்குது. இதில் மழலைகள் உணவகம்னு சொல்லி இருக்குது. எங்களை பாரம்பரிய மாட்டு வண்டியெல்லாம் செய்து வச்சுருக்குறாங்க. அப்பே கமவில் இருக்கிற மாதிரி நான் சுட சுட நான் ரொட்டி சாப்பிடக்கூடிய இடம் இருக்குது. நிறைய ஃபுட் கோர்ட் இருக்குது அடுத்ததான் இங்கால மருதம் சுவையோட்டு வீட்டில் செய்த சுவையோடு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் அடங்கிய ஒரு உணவகம் இது வந்து. நைட்டில் இன்னும் ஒரு வியூ வித்தியாசமாக இருக்கும். தங்கி நிற்கிறார்கள், அதில் அழகாக பார்க்கலாம். இது முந்தி எங்களோட இலங்கையில் தமிழீழம் வந்து குறிப்பிடப்பட்ட பிரதேசத்தை இதில் வந்து அழகாக செய்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் இந்த அவுட்லைன் இரும்பால் போட்டுட்டு உள்ளுக்கு விறகட்டியல் கொஞ்சம் களை பண்ணி இருக்குது. செம கூலிங்கான ஒரு பிளேஸ். கடற்கரைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு உணர்ச்சி. ரீகன் ஷாலினி என்று சொல்லி 2 போட்ஸ் மாதிரியானது. நாங்கள் இந்த மருதத்தில் முதல் சாப்பிட வந்த நேரம் இந்த ஏரியா போய் பார்த்துருந்தோம். நாங்கள் இதில் படகு சவாரி செய்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் பே பண்ணி போகலாம் போர்டிங்க்கு என்று சொல்லி நினைக்கிறேன். இதில் எங்களோட தமிழ் கலாச்சாரத்தோட சேர்ந்த அமைப்புகள் கொஞ்சத்தை காவடி ஆட்டம், காளை அடக்குதல், அடுத்தது கரகம், அடுத்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் போன்ற நிகழ்வுகளை இதில் காட்சியாக்கி இருக்கிறாங்க. இதில் இலங்கை மேப் தான் செய்து வச்சுருக்குது. நகுலேஸ்வரத்துலேருந்து கோணேஸ்வரம், கேதீஸ்வரம் மாதிரி இந்த எங்களோட பகுதிகளில் அடங்கக்கூடிய இடங்களை செய்து மத்தியில் வரக்கூடிய மத்திய மலை நாடு எல்லாத்தையுமே செய்து வச்சுருக்காங்க. இந்த பிள்ளைகள் வந்து இன்றைக்கு போர்டிங் போயினோம், போட்டில் ஏறினோம், உடுப்பு வேறு கொண்டு வந்தது.
தண்ணியில் விழுந்தாலும் மாற்றலாம். கமான். அது ஐயா வெளிப்பார் நீங்கள் போகிறது. உங்களுக்கு வந்து சான் பிள்ளை என்றாலும் ஒரு ஆண் பிள்ளை வாரார், அந்த துணையில் போங்க அக்கையும் தங்கையுமா. அப்போ நீங்கள் வட்டமாக தானே போகணும். அப்போ ஒரு பக்கத்துக்கு வலிச்சிங்கன்னா வட்டமாக போய் கொண்டிருக்கலாம். 2 பக்கம் போட்டிங்கன்னா நேராக போகுமா அச்சுதான். மாறி மாறி 2 பக்கம் போடால் நீங்கள் நேராக போகலாம். கவனங்காரணி அவன் தலையில் அடித்து போடாமல் பார்த்து எடுங்க. அடுத்து நீங்கள் செய்து கொண்டு போங்க. காரன் மெட்ட பக்கம் அச்சன் வடிவா போய் கொண்டு வந்தேன். 2 பக்கம் போட்டிங்கன்னா நேரண்டவர் சுற்றி வாங்க. இலங்கையை சுற்றி வாங்கவா. இலங்கையை சுற்றி வர போயினேன். இப்போ பெரியாக்கள் எல்லாருமே தடுமாற்றப்பட்டு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கல. எங்கிட்ட பிள்ளைகள் 3 பேரும் வெற்றிகரமாக வந்து சேர்ந்துக்கணும். போர்டால் வந்த பிறகு இதில் வந்து ஒரு தொங்கு பாலம் மாதிரி இருக்குது. தொங்கு பாலத்தில் ஏறுறதுக்காக அச்சன் இப்போ படியில் ஏறி கொண்டிருக்கிறார். மேலே படியில் ஏறி போனால் மேலே ஒரு தொங்கு பாலம் இருக்குது. சரி பாய், போயிட்டு வாங்க. அதில் அப்படியே நடந்து போகலாம். நீங்களும் வார நேரம் ஏறி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வியூ பாயிண்ட் தெரியும். நடந்து நடந்து போயிட்டாருங்க. உங்களுக்கு போயிட்டாராள். அடுத்ததாக மற்ற 2 பேரும் இப்போ ஏற போயினோம். வாங்க வாங்க, யாராக ஏறி வாங்க. அப்படியே ஏறிட்டு மற்ற பக்கத்தால் இறங்கலாம். ஏறி வாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு இது மிகவும் பிரயோசனமான இடம், பெரிய ஆக்களுக்கும் கூட. ஏதாவது இந்த உலகத்துக்கு சொல்ல விரும்புகிறீங்களா நீங்கள்? என்ன சொல்ல விரும்புகிறீங்க உலகத்துக்கு? ஐயா ஒன்றும் சொல்லல. உலகத்துக்கு ஒரு கருத்துக்களையும் சொல்ல இல்லையா நீங்கள்? இதுலேயே வர இல்லையா? இந்த நெட்டிலே வரி பாருங்க. அவன் வேற முடியலை, பிரட்டுதா பாப்போம். அது அப்பா தான் பிரட்டினா நீங்கள் ஏறி பாருங்க. வர இது என்ன குருவி கூட? தூக்கணாங்குருவியா? என்ன குருவி நீங்கள்? தூக்கணாங்குருவியா? என்ன தூக்கணாங்குருவி கூடு. இப்பொழுது பெரிய தூக்கணாங்குருவி ஒன்று தன் கூட நோக்கி போய்கொண்டு கஷ்டப்பட்டு கூடே ஆடுது. எப்படி போயிருந்துட்டு குருவி? 2 பேர் இருக்க காணாத. ஐயா ஒவ்வொரு தடவை தான் ஏறணும். நாங்கள் இந்த போட்டிங் பிளேஸ்லேருந்து வலிக்கிட்டு மூவாக தொடங்கிட்டோம். இந்தியாவில் குரங்கள் இருக்கிற இடம் அசோகவனம் வேண்டும். லவ் பேர்ட்ஸ் இருக்கிற இடம் வந்து லசாகமண்டம். என்ன பேர் பலாசகம் என்ற இடமாகவும் குறிக்கப்பட்டிருக்கு. இதில் கொஞ்சம் கொஞ்சம் பறவைகள் இருக்குது. சரவண கோட்டம் முருகனுக்கு உரிய ஒரு பறவையாக இருக்கிறதால மயில் உள்ள இடம் சரவண கோட்டம் என்றும். மன்னன் ராஜராஜ சோழன் கோட்டை 18ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த தமிழ் வரலாற்றில் புகழ் வாய்ந்த மன்னர் என்றும். இந்தியாவில் போக வேண்டிய இடங்களில் போட்டிருக்காங்க. ஊழியர் உணவிடம், பன்றிக்கொட்டில், மாட்டுப்பண்ணை, காடை குஞ்சுகள் இருக்கக்கூடிய கூடு. அதே மாதிரி இங்காலி பக்கம் வந்து தென்னை மர வாடி, சிறுவர் பூங்கா, முப்பெருந்தேவிகள், குதிரை கொட்டில் இவ்வளோ இங்காலி பக்கம் இருக்குன்னு. நாங்கள் இந்த பக்கத்தால் பிள்ளைகள் போகிறதால இந்த பக்கத்தாலே நடந்து பார்ப்போம். இதில் வந்து அன்றில் பறவைகள் என்று சொல்லப்படுற மாக்கோ, ஒரு கிளி வகையை சேர்ந்த பெரிய பறவை மாக்கோ இருக்கக்கூடிய பகுதி. இதில் சாப்பாடு கொடுக்கலாமா? அதுக்கு எவ்வளோ டிக்கெட்? 500 ரூபா டிக்கெட். இதுவும் கிளி மாதிரியே ஒரு பறவை உண்டு.
அவந்திகை அகம்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கால மண்புழு உரம் பிளாக் கோல்ட் உற்பத்தி செய்யப்படுகின்ற இடமும் இருக்கின்றது. மண்புழு உரம் செய்யப்படுகின்ற தொட்டிகள் நான் முதல் ஒரு தெளிப்படையில் இயற்கை உரம் தயாரிப்பிடமாக போட்டிருந்தேன். இங்கால தாளம் என்ற ஒரு பகுதி, தாளம் என்ற பகுதிக்குள்ள பனை ஓலையால் செய்யப்பட்ட பல வகையான கைப்பணிப் பொருட்கள் இருக்குது. அதே மாதிரி பூரிகை என்ற பெயரில் கொஞ்சம் ஆர்ட் கேலரிஸ் இருக்கிறது. பிள்ளைகள் கொஞ்சம் நீண்ட தூரமே போயிட்டார்கள். நாங்கள் போய் பார்த்துட்டு வருவோம். அங்கால இதில் பனையங்கள் வாழ்வின் துணை எங்களை தமிழர் பிரதேசத்துக்கு ஒரு அடையாள குறியீடாக இருக்கக்கூடிய பனையை போட்டு தான் அதுக்குள்ள தாளம்னு சொல்லி பனையிலிருந்து செய்யப்படுகின்ற உற்பத்திகள் காட்டப்பட்டு இருக்குது. இதால் பழமுதிர்ச்சோலை வந்து ஒரு ஃப்ரூட் கார்டன், வெளியில் நிற்கவே நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. 200 இயர்ஸுக்கு வந்து ஒரு சைக்கிள் பரேட் போகிறதுக்காக யூனியன் காலேஜ்லேருந்து இப்போ இங்கே சைக்கிள் எடுத்து ஒரு சின்ன ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கா. ஓடுவா, கனகாலமாக டெய்லி ஓடையில். இந்த பிள்ளைகளுடன் ஒரு தாய் இருந்து பல்லாங்குழி விளையாடுற அமைப்பு உண்டு. பாட்டி ஒரு அணிங்கால இருந்து வெற்றிலை பாக்கடிச்சு கொண்டிருக்கிறா. எங்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற சிற்பங்களாக செய்து வைத்திருக்கிறார்கள். அப்பேகாமன்னு சிங்கள இடங்களில் கிராமத்துக்கு போனால் பழைய சிங்கள மாதிரி கிராமம் அப்படி இருக்குமென்னு செய்திருப்பார்கள். அதே மாதிரியான எங்களோட தமிழர் கலாச்சாரத்தில் பழையது என்ன இருந்தது அல்லது காட்டுறதுக்கான அமைப்பு. சலவை தொழிலாளிகள் சலவை செய்வது அல்லது வீட்டில் உள்ளவர்கள் சென்று ஆற்றுக்கல்லுகளில், இங்கே ஆறில் எங்களோட பக்கங்களில் குளங்களை தான் பெரும்பாலும் பாய்ப்பினம் சலவைக்கு அந்த அமைப்பாக காட்டப்பட்டிருக்கு. இங்கே 30 தேவிகள் என்பதில் துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி ஆகிய தேவியர்களை போட்டிருக்கு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா என்ற குறியீடாக வைச்சாண்ட ஆரம்பத்திலேயே இருந்த டிராகனும் ஒரு உருவமாக. அது நைஸ் வண்ண. அதுக்குள்ள இருங்க பாப்போம் என்ன பட்சிக்கல இருக்கா. வா சூப்பர். வாங்க. இங்கால உழவு தொழில், அடுத்தது அரிசி இடிக்கிற மாவு இடிக்கிறதுக்கு இருந்த பழைய முறைகள், அடுத்ததாக வந்து என்ன சொல்கிறது கொல்லன் பட்டறை உண்டு. கத்தி அதுகள் செய்கிற மாதிரியான கொல்லன் பட்டறை செய்து காட்டப்பட்டிருக்கு. அந்த இடங்கள் அப்பேகமமான இடங்கள் என்று சொல்லி சொன்னால் ரியலாக இருக்கும். உண்மையான கத்திகள், உண்மையான ஊதுலை அதிலெல்லாம் வச்சு மாடலுக்கு மட்டும் ஆக்கிற உருவங்கள் செய்திருப்பாங்க. இது வன்னியின் தரிப்பிடம் வந்து ஒரு அழகான ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரியான அமைப்பு. இதில் லவ்வர்ஸ் வந்தால் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு லவ் ரீச்சா என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம். என்னை மடுங்கடா இப்படி குயிக்கா அப்படி. டேட் இதில் ஒரு காட்டில் நில்லுங்க. நீங்கள் ஓடியா நீ தான் மயில் மயில் மயில். சரியா வன்னி ராஜதானியின் இறுதி மன்னராக இருக்கக்கூடிய பண்டார வன்னியன். இவர் வந்து வன்னியில் ஆங்கிலேயர்கள் கால் பதிக்க முடியாதவாறு போர் புரிந்தால் இறுதியில் தூக்கிலிட்டு கொல்லப்பட்டார் என்பது வரலாறு. இங்காலி பகுதியில் வர்ணக்கோழி பண்ணை, அசோலா தொட்டி, அடுத்தது கருங்கோழி பண்ணை, அதெல்லாம் பார்க்கலாம். பிள்ளைகள் போயிடுச்சுன்னா நாங்களும் போய் பார்ப்போம். இதை வந்து எதிர்காலத்தில் நாங்நாச்ன்றது தாய்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு தீம் பார்க். அப்படியான தீம் பார்க்குகள் வெளிநாடுகளில் இருக்குது. அது மாதிரியான ஒரு அழகான ஒரு பெரிய இடமாக ஆக்கணும்ன்றது தான் அவருடைய முயற்சி. அந்த முயற்சி வந்து நிச்சயமாக கைகூடும். அவர்கிட்ட இருக்கிற காசு பணம் அதற்கு நிச்சயமாக கைகூடும்னு சொல்லி நினைக்கிறேன். தென்னையிலையும் வேண்டிய அளவு செய்திருக்கேன். ஐபிசி தமிழ் சேனலில் கூட நீங்கள் அந்த ஜேசிபி மாம்பழம், கிலோ மாம்பழம் அதில் அவர் தானே விளாக்கள் செய்கிறத பார்த்துருப்பீங்க. நேரையும் அதில் நின்றார் கதைப்பார். ஒரு மிகவும் வந்து பெருமை பார்க்காத ஒரு மனிதன், சிறந்த மனிதன் என்று தான் சொல்லி நினைக்கின்றேன் திருவாளர் பாஸ்கரன் அவர்களை.
இருந்தால் போயிருக்கலன்னா நாங்கள் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். இது என்ன இங்கே கருங்கோழி பண்ணையா? சோறானா உண்மையில என்ன சொல்லுங்க. அது ஒரு தாவரம், மேலே படர்ற தாவரம். அசுர விதத்தில் வளரும். ஒரு நாள் 2 நாள்லேயே பிடிச்சிட்டு போகிறேன். உரத்துக்கு போயிட்டு இதே நீங்கள் சொல்லணும். நீங்கள் உரத்துக்கு அள்ளி கொண்டு போகிறோம். ஏரிய குளம் அது அள்ளி எல்லாம் இருக்கு. ஒரு மூடி தாவரம்மா. ஐயா தண்ணியை மூடி வளரக்கூடிய தான் கிடக்குது, கொடி மாதிரி கிடக்குது. சரியான நாத்த மனமாக கிடக்கு. எடுக்கலாமா? ஐயோ ஒவ்வொரு இது என்ன ஒரு இலை மாதிரி. அது இங்கே இந்த ஸ்க்ரீனில் தொடங்குறாங்க. ஸ்க்ரீனில் தான் காட்டி கொண்டிருக்கேன். தெரியும். கருங்கோழி கருங்கோழி பண்ணியாண்டில போட்டிருந்தது. அதாலே போய் பார்க்கணும். பல வகையான வருத்தங்களுக்கு மருந்தாக இருக்கக்கூடியது கருங்கோழி இறைச்சி. அது கோழி, அதில் கண், பூ எல்லாமே மொத்தமாகவே கருப்பாக இருக்கும். அதோட சேர்ந்தங்கால வான்கோழி இருக்குது. தனியாக கருங்கோழி பண்ணைகள் பார்த்துருப்பீங்க சில வீடியோஸில். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு ஒன்றிணைந்த கூட்டு பண்ணைன்றதால ஒரு பெரிய ஏரியா உண்டு. இப்படி ஒரு ஜூ வடிவம் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய ஏரியாக்கில் வான்கோழி, நார்மல் கோழி, கருங்கோழி எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஒரு கேம் ஒன்றா மேரா செய்கிற பார்ப்போம். 31, 32 மாய். அது பெரிய ஹையல்னா தான் அப்படி வைக்கலாம் போல. ஐயா தாண்டுங்க, எத்தனை தாண்டுறீங்கன்னு பாப்போம். யாரும் அங்கே தானே போட்டால் பார்த்தீங்க. வேறு எல்லாமே செய்து கொண்டு போகிறார். எல்லாமே செஞ்சு கொண்டு போகிறேன். இன்னும் பிழைக்கல. 1 2 கட்டிக்காரன் ஐயா விமடுங்க. இது இன்னொரு கலாச்சார நிகழ்வாக இருக்கக்கூடிய சக்கில எண்ணெய் எடுக்கிறது. அதுக்கான சிற்பம் தான் இதில் செய்து வச்சிருக்கிறாங்க. இதில் ஒரு சிறிய டேபிள் டென்னிஸ் விளையாடக்கூடிய இடம் ஒன்று இருக்குது. இதில் அழகான டால்ஃபின் மாதிரியான அமைப்பு போல்களோடு நிற்கக்கூடிய ஒரு காட்சியை சிற்பமாக செய்து வச்சுருக்கிறாங்க. ஃபிஷ்ஷிங் பாண்டுன்னு சொல்லி லெஷர் வேர்ல்டிൻ്റെ ஒரு சிறிய அமைப்புமாக இருக்குது. இதில் வந்து கந்தலாய் குளத்தை காட்டின குளக்கோட்டன், அதோட தூண்டில் மேடை, காதல் கதிரை, சாகச சர்க்கிள், பொரியல் குடில் மாதிரியான ஏரியாவில் இந்த இடத்துக்குள்ளால போனால் வேறு என்ன வேறு இதுக்குள்ளால போனால் இவ்வளோ இருக்கா? இங்காலையும் ஏதோ பாண்ட் மாதிரி செய்திருக்கான். என்ன இடமாப்பா இது? இதுல என்ன கேம்ஸ்கள் இருக்கா? சும்மா மீன் வளர்ப்பு. மகிழ்ச்சியின் உச்சம் என்று சொல்லி இது அம்பு எறிஞ்சு விளையாடக்கூடிய இடங்கள் இருக்குது. வந்து இங்காலாண்டு சும்மா ஏறி போகலாம். பிள்ளைய வந்து ஓடக்கூடிய ரெயின் இருக்குது. இப்போவும் இது ஓடுமா வேலை செய்யுமான்னு சொல்லி தெரியலை. அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். இது ஒரு ஏரியாவில் பிள்ளைகள் நின்று விளையாடி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆறாமல் இருந்தால் ஆடுது அந்த டயரில். விழமாட்டீங்க, வாங்க வாங்க. இப்பொழுது 6 அவர்கள் தன்னுடைய
வெற்றி வாகையை சூடிக்கொண்டு போயிட்டு காலை வாங்கிட்டா அக்கா லாபகமாக ஓடி வரா. இல்லை அவன் 2 பக்கம் நடந்து பார்க்குறா. சின்ன பிள்ளைகள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் விளையாடி கொண்டிருக்கிறத நீங்கள் காணலாம். இது கிட்ஸுக்கான ஒரு ஏரியா. அநேகமானது கிட்ஸுக்கு தான், பெரிய ஆக்களுக்கும் இருந்தது. கிட்ஸுக்கான ஏரியாவாக இருக்குது. வெயில் நேரத்தில் கொஞ்சம் கஷ்டம். எங்கட ஹானிக்கில் நிற்கிற மாதிரியே இருக்குது ஃபீலிங். அவ்வளோ ஒரே ஒரு நன்மை வந்து நிறைய மண்ணாக இருக்குது. மண்ணுன்னு சொல்லி மணலாக இருக்குது. தென்னையிலெல்லாம் அந்தளவு செழிப்பாக இல்லை. செய்த இவ்வளோ வருஷங்களுக்கு கொஞ்சம் வளர்ந்து செழிப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்களா இல்லை கோயில் இல்லை படத்தில் தானே பார்க்குறது. அம்பு வருகுது, நூலுல மிஸ் ஆகுது, கரடி சாகுது. கரடி தான் இல்லை இங்கே. வடிவேல் விட்டு அம்புமா எங்க கமான். கீழே போய் குத்திட்டு ஓ அதை கவனிங்க. கீழே முட்டான். கீழே முட்டுது ஹேர. சரி பரவாயில்ல. இப்போ வந்து அச்சுதன் துவக்கால சுட போற. வடிக்குமா இல்லை இது நீங்க பச்சையா பாக்குறீங்கன்னா இதுக்குள்ள பச்சையா அந்த ஓட்டைக்குள்ள தெரியும். நடுவுல ஒரு புள்ளி கிடக்கு. ஒவ்வொரு இதழின் நாடு மஞ்சள் புள்ளியம் வந்துரு விஞ்சாலே என்ன சில எங்க போயிட்டே தெரியல. இங்கே வெயில் கொடுமையா சொல்லி வேலை இல்லை. என்னென்னு சொன்னால் வன்னி பிரதேசம் கிளிநொச்சியில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய இயக்கச்சியில் எப்படி இருக்கும் வைக்கேன்னு சொல்லி தெரியும். அதை வந்து மகிழ்ச்சியின் உச்சம் என்று சொல்லி சிறு சிறு விளையாட்டுக்களையும், அதே மாதிரி மகிழ்ச்சியின் உச்சம் என்று சொல்லி இங்கே கூல்ட்ரிங்க் தயாரிக்கிற இடமும் ஒன்று மூடி இருக்குது. மற்ற பக்கம் இருக்கிற பபிள் டீ தான். எல்லாமே எசன்ஸ் சேர்ந்தது. இப்போ இங்கே இருந்து ஒரு ஐயா அவர்கள் சிட்டமல் ஐயா அவர்கள் வந்து என்ன செய்வாருன்னா மேங்கோ போடுங்கிற வீடியோ, ரியல் மேங்கோ எல்லாம் போடுவார். அப்படி இருக்கு. அது கொஞ்சம் விலையாக இருந்தாலும் ரியல் ஜூஸ்கள் விற்றா இந்த கலைக்கு இப்போ எங்கள்ட இந்த வக்கியான பிரதேசங்களில் 5 மணி ஆகும் வரையுமே வெயில் வந்து குறையாது. இன்றைக்கு கொஞ்சம் மழை மேகம் இருக்கிறதால வெயில் குறைவேண்டு சொல்லணும், இல்லாட்டி பயங்கரமாக இருக்கும். அவருக்கா காட்டிட்டு கொண்டு போங்க. இதில் பபிள் டீ, ஸ்ட்ராபெரி ஒன்று, மேங்கோ ஒன்று எடுத்துருக்குறோம். இப்படியான செயற்கையானதான் இருக்குது, நேச்சுரலாக ஒன்றும் இல்லை. கொஞ்சம் பழங்களை வச்சு அடித்து கொடுத்தாங்களேன்னு சொன்னால் நல்லா இருக்கும். இது என்னுடைய கருத்து. நீங்களும் வரைக்குள்ள இதை சில நேரம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. தேசிக்காய், இளநீர் மாதிரியான பேசிக் ஐட்டங்களையாவது ஒரு குறைய காசு கொடுத்தா ஆக்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். இதில் ரீச் ஆண்டு அலங்காரமாக ஐப்போமியா பிஸ்டியா தாவரம் என்னத்துலேயோ சின்ன ஒரு குளம் மாதிரி நட்டு செய்திருக்கிறாங்க. அழகாக இருக்கிறது. இதில் இங்கால ரீச்சாவின் ஜப்பானீஸ் சிட்டாஷோ த்ரஃபி, அடுத்தது முயல் மூளை தரிப்பிடம், ரோலர் கோச்சர், தீம் பார்க் மாதிரியான கொஞ்சம் இருக்குது. இதுகள் எல்லாம் இங்கே இருக்குதா, செய்ய போகிறாங்களேன்னு சொல்லியிருக்கா, எல்லாமே இருக்கா. இந்தியாவில் வந்து
குதிரை சவாரி செய்யக்கூடிய ஹார்ஸ் ரைடிங் பிளேஸ் ஒன்று இருக்குது. ஈபிள் டவர்ன மாடல் மாதிரி ஒன்றையும் செய்திருக்கிறாங்க. சொக்கர் தேநீர் கடைன்னு சொல்லி தேநீர் கடை உண்டு. அதுக்குள்ளே குல்ஃபியத்தோடு அதுக்கு அப்புறமாக செல்ஃபி எடுன்னு போட்டு வச்சுருக்கிற அந்த இடத்தையும் இதில் வந்து நிறைய முயல்கள் சேர்ந்து ஒரு முயல் மூளை என்று சொல்லப்படுகிற ஒரு முயல் வளர்ப்பிடம். அதில் வந்து நிற்கிறாத அளவுக்கு முயல் கக்காவித மனம். இங்கால கொஞ்சம் புறாக்கள் இருக்குது. புறாக்கள் இந்த பல வகை புறாக்கள் இணைந்த ஒரு தொட்டியாக இந்த இடம் இருக்கும். அடுத்ததாக பார்த்தா இன்னொரு மன்னனை பிரதிபலிக்கக்கூடிய மாதிரியாக மன்னன் எல்லாளன் கோட்டை. இதில் வந்து நாங்கள் முயல் கூடு, சிறுவர் பூங்கா, மேசை பந்தாட்டம், மருதம் சுவையூட்டு எல்லாம் இங்கால இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது தாரா தடாகம், உலக அதிசயம், முல்லை ஓய்வகம், தீவக தீன் சுவையகம் என்று போடப்பட்ட இடங்கள் இதுக்கு இங்கால இருக்காம். இதில் ஒரு ஹோர்ஸ் ஒன்று, குதிரை ஒன்று இருக்குது. அது ஒரு ரவுண்ட் அபவுட் மாதிரி ஒரு சிறிய முச்சந்தியாக அமையும் அந்த இடம். குதிரை சவாரி நடக்கிற இடம். அவனையுமே நேச்சுரலாக இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இங்கால ஒரு சொக்கட்ட தேநீர் கடைண்டு ஒரு தேநீர் கடை இருக்குது. அடுத்ததாக இளநீ விற்கிற கடை உண்டு. தேங்காய் ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரியே அழகான ஒரு கட்டமைப்பில் இளநீர் கடை இருக்குது. உலக அதிசயங்களை இதில் செய்து வச்சுருக்காங்க. நாங்கள் தாய்லாண்டில் மினிசியாமன்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே உலக அதிசயங்களோட அதை விட அதிசயத்தில் அடங்காத சில அதிசயமான இடங்களையும் இப்படி சிறிய சிறிய சிற்பங்களாக காட்சிப்படுத்தி இருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் செய்து வச்சிருக்கு. ஈபிள் டவர், சுதந்திரத்து விச்சிலை, அடுத்தது பிரமிட்டுக்கள், இங்கால பைசாவின் சாய்ந்த கோபுரம். அதில் போய் ஒரு இடத்துல இருப்போம்மா. விழுந்துடுறாங்க ஆரா. ஏப்திய பிரமிட்டோட போய் நிற்கிறீங்களா? தரலாமா? ம், அங்கே அப்பா எகிப்திய பிரமிட். அடுத்தது என்னய்யா அந்த சிலைக்கு என்ன பேர்? போய் வாசிங்க என்ன சிலையண்டு அதில் போட்டிருக்கோம். எடுக்கணும். இதால் எங்களுடைய மீட்பர் கிறிஸ்து, இதால் தஞ்சை பெருங்கோயில். தஞ்சை பெருங்கோயில் போட்டு கோயிலை காணையில் தாஜ்மஹால்லாம் கிடக்கு. என்னென்ன விலங்கையில் இலங்கையில் இருக்கக்கூடிய தாமரை கோபுரத்தையும் போட்டிருக்காங்க. அதோட ஸ்பைடர் மேனில் மேலே ஏறி விளையாடுற மாதிரியான இடம். நுழைஞ்சு அப்படி வழியில் வாரம் என்றதை நீங்கள் பார்க்கலாம். ஓரளவு பெரிய பெரிய சைஸில் கட்டியிருக்கு. ரீச்சாவில் இருக்கிற விஷயங்கள்லேயே இந்த உலக அதிசய மேடு என்று கட்டியிருக்கிற விஷயங்கள் தான் ஒரு சிறந்ததாக இருக்குது. அதுக்கு சிறிய விளக்கம் ஒன்று தமிழ், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய 3 மொழியிலையும் எழுதப்பட்ட நிலையில் இந்த சீன பெருஞ்சுவர் மிகவும் அழகாக இருக்குது. அந்த பெருஞ்சுவருக்குள்ளாலே ஒரு பெரிய வளர்ந்த கழுகொண்டு நிற்குது பாருங்க. உயரமான உலகத்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான கட்டிடத்தையும் செய்து வச்சிருக்கிறார்கள். புர்ஜ் கலீபா. இங்கால 50 காப்பியங்கள், குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம், அதை விட தமிழில் உள்ள இலக்கண நூல்கள். இங்கே வாங்கோ 14 கீழ்கணக்கு, 10 பாட்டு, 8 தொகை, தொல்காப்பியம் இதை உள்ளடக்கின மாதிரியான ஒரு லைப்ரரி மாதிரி இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வயல் பிரதேசத்துக்கு உள் செல்வதை தடுக்கவும்
வயலில் மாதிரி ஒன்று செய்து வச்சுருக்காங்க. உழவன் ஒரு ஆள் உழுது கொண்டு போகிறார். அடுத்த மனைவி வந்து விதைத்து கொண்டு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு. இதால் பனை மரம் ஏறுதல், கல் இயற்கையான ஒரு மதுபானம், அதை விட உடம்புக்கு குளிர்ச்சியானது, அதை எடுத்து காட்டுகின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. இங்காலையும் வந்து ஒரு கிட்ஸ் ஏரியா இருக்கிறது, சிறுவர்களுக்கான பகுதி. ரீச்சா ஃபார்ம். இதுக்குள்ள நிறமாக பனி ஓலை அடைச்சிருக்காங்களே, வடிவாக இருக்குது. சும்மா நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க, சிறுவர்கள் விளையாடுறதுக்கு ஒரு செய்து வைக்கப்பட்ட மாதிரியான பார்க்கிங் இடம், விலங்குகளும் செய்யப்பட்டு இருக்குது. படிப்பாங்க பட்டர்ஃப்ளை. அப்போ இதோ பெரிய ஒரு வண்ணாத்தி பூச்சி சிறகு முளைத்து பறக்கின்றது. அப்படி சின்ன சின்ன செய்து வச்சுருக்கு. உங்களுக்கு ஃபோட்டோஸுக்கு வீடியோஸுக்கு ஏற்ற ஒரு இடமாக இருக்கும் இந்த இடம். அச்சம் இல்லாதவன் அம்பலம் ஏறுவான், கடமையை செய்தால் வெற்றி, கடமையை செய்யாததால் தோல்வி என்று சில பழமொழி மாதிரியான வசனங்களோட இது கிஞ்சாலி பக்கம் காதல் பாலம், முல்லை ஓய்வகம், காளி கோயில் மாதிரியான அமைப்புகள் இருக்காம். நாங்கள் தொடர்ந்து போய் பார்ப்போம். ரீச்சா அதில் வந்து எங்கள் அப்பாவோட சைக்கிள் ஓடி ஓடும். ஆனால் சைட் சப்போர்ட் சில்லு வேணும். இன்றைக்கி சும்மா ஓடுறா அண்ணாவோட தனக்கும் வேணுமா. இதுக்குள்ள விமானங்களில் மாதிரி மாடல் செய்து வச்சுருக்கு, ஏற வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த விமானங்கள் மாதிரியானது ஏறி பார்க்க விருப்பம் என்று சொல்லி சொன்னால், ரட்மலானியில் இருக்குது ஒரு மியூசியம், இந்த விமான படைக்கான மியூசியம். அதில் இலங்கை விமானப்படையால் பயன்படுத்தப்பட்ட அனைத்து விமானங்களும் இருக்குது. நீங்கள் அதில் ஏறி பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து குறைவு தான், 100 ரூபாய் நுழைவு கட்டணம். போய் பாருங்கள். நான் ஏற்கனவே செய்து வீடியோவாயும் வச்சுருக்கேன். எங்களுக்கு குண்டு போட்ட விமானங்கள் உண்டு. அந்த காலத்தில் மிக் சூப்பர்சானிக் ஹெலிகாப்டரில் இருந்து பயன்படுத்தப்பட்ட 60 கெலிஃபர் 90 கெலிஃபர் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதில் போய் பார்க்கலாம் அந்த இடத்துல. இதில் வந்து ஒரு பசுமையான முகம் ஒன்று இருக்கின்றது. எதுக்கு ஆளுகிறீங்க? ஒரு பயமும் இல்லைவா? எஸ் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்கவா. நாங்கள் இதில் வந்து ஒரு தாகத்தை தீர்த்து கொள்ளலாம். அங்கே ஏதோ பபிள் சண்டு போட்டு உறிஞ்சவே இல்லாமல் அடிக்கடி அடைச்சி போகிற மாதிரி ஒரு டீயை தந்தாங்க. டீயை ரிங் கொஞ்சம் கூலாக குடித்தா நல்லா இருக்கும். நாங்கள் ஒரு கோல்ட் ட்ரிங்கை களத்தீரை வாங்கி குடிச்சிட்டு இஞ்சால போய்க்குள்ள ஆட்டு கூட்டம் ஒன்று ஓடிக்கொண்டு இருக்குது. இங்கே வந்து நிறைய மிருகங்கள் இருக்குது, எல்லாத்தையுமே பார்க்க கிடைக்கல. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் உண்டு, குரங்கு பாய்ச்சல். 200 ரூபா டிக்கெட். இதில் ஹாட்டி இருக்கிற கட்டைகளால் நீங்கள் பாஞ்சு போகணும். இடையிலே ஒரு ஏணி மாதிரி ஒரு கம்பியும் வச்சுருக்கு. அதில் இருந்து நீங்கள் அடுத்ததுக்கு பாயக்கில் கீழே வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடுவீங்க. அப்படியே பாஞ்சு கொண்டு போய் அதில் நீளமாக தெரிகிற அந்த மேடை மாதிரியில் குதிச்சிங்கன்னா நீங்கள் வின்னராக இருந்தீங்கன்னா 2000 ரூபா பணப்பரிசொண்டு உங்களுக்கு கிடைக்கும். அநேகமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸுக்குமே வந்து ஒரு காசும் 200 ரூபா அல்லது 100 ரூபா டிக்கெட்டும் அதோட பிறகு உங்களுக்கு வின்னராக ஒரு பரிசும் கிடைக்கும். இது வந்து நவக்கிரகம் ராசி பலன் என்று சொல்லி இதில் ஒரு கேம் ஒன்று இருக்குது. இதை வந்து கண்ணை கட்டி கொண்டு குதித்து போகக்கூடிய இன்னொரு விளையாட்டு தான் இங்கால இருக்கக்கூடிய விளையாட்டு. இந்த இடத்தை பார்த்தா கிட்டத்தட்ட கேம் சென்டர் மாதிரி எக்கச்சக்கமான விளையாட்டு இருக்கும். இதில் வந்து பிள்ளைகள் தான் விளையாடினேன், நானும் ஒன்று விளையாடலாம்னு போயிருக்கிறேன். இது வந்து பாம்பு பந்தாட்டம் என்று சொல்கிறது. பாம்பு மாய்க்கீறி இருக்கிறதால போல 2 காலாலையும் கொண்டு போகிறது. மேற்பாதத்தை நாங்கள் வச்சு அதை கண்ட்ரோல் பண்ண இல்லாது இப்படியே சைட்டால் கொண்டு போகணும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி, முடிஞ்சது, கேம் ஓவர். அடுத்ததான் இந்தியாவில் ஒரு ரைனோசரஸ் காண்டாமிருகம் ஒன்று செய்து வைக்கப்பட்டிருக்கு. மிக அழகாக இருக்குது. டயரில் வட்டி செய்யப்பட்ட காண்டாமிருகத்தை உண்மையானது மாதிரி சங்கிலி போட்டு கட்டியிருக்கிறாங்க. நீங்களும் விரைக்கில் இதை பார்க்கக்கூடியதே இருக்கும். நாங்கள் இதை சுற்றி பார்த்துக்கொண்டே இதில் நன்மைகள், இதை கட்டியவரை பற்றி எல்லாம் பார்க்கலாம். இவர் வந்து லிபரான்னு சொல்லப்படுகிற கம்பெனி ஓனர், ஐபிசி தமிழுக்கும் ஓனர் இவர் தான். பாஸ்கரன் ஐயா அவர்கள் மிகவும் எளிமையானவர். அநேகமாக இந்த நேரம் அவரை விசிபிளாக காணலாம். சைக்கிளையோ மோட்டார் சைக்கிளையோ இந்த இடத்துல சுற்றி திரிவார். யாரை பார்த்தாலும்
வந்து தலையாட்டி சிரிக்கக்கூடிய ஒருவர், பெருமை இல்லாதவர், கோடான கோடீஸ்வரர் என்று சொல்ல வேணும். அப்படி இருக்கேயும் எல்லாரையும் பார்த்து பெருமை இல்லாமல் சிரிக்கக்கூடிய, கருத்துக்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி கருத்து கேட்கக்கூடிய ஒரு ஆள். அவர் வந்து இங்கே இப்படி வெயிலுக்குள்ள காஞ்சு மாஞ்சு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையின்படி எங்களோட தமிழ் ஆக்களுக்கு இப்படி ஒன்றை கொடுக்க வேணுமே என்றதுக்காகத்தான் அவர் தனக்கு பல நாடுகளில் பார்த்த எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு கலவையாக இந்த இடத்துல கொடுத்துருக்கிறார் எங்களோட தமிழ் மக்களுக்காக. நாங்கள் இப்படியே இந்த பாதையால் பார்த்திங்கன்னா காளிகோயில் தென்னம் தோட்டம், அடுத்தது வந்து குளக்கரை, இந்த நீண்ட பாதையால் நாங்கள் போய்க்கல இந்த ரீச்சாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பல நன்மைகளை பார்த்து கொண்டு போவோம். இது வந்து டிக்கெட் காசு மிகவும் குறைவானது, 300 ரூபா. அதை விட கேம்ஸுகள் எல்லாத்தின் காசும் 100 அல்லது 200 ரூபா. அதை விட வின்னருக்கு அவர் 1000-2000 ரூபா பரிசுகள் வச்சுருக்கார். அப்போ சின்ன விலை டிக்கெட்டுன்றதால எல்லா மக்களாலையும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதை விட நிறைய வேலையாட்கள், அதால் தமிழ் மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளை இவர் கொடுத்திருக்கிறார். அதை தவிர இடத்துலையும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் குப்பை கூடைகள் வைக்கப்பட்டிருக்கும், வெளியில் போடாமல் உள்ளுக்கு போடுறதுக்கு மிகவும் நீட்டாக இருக்குது இடம். அதை விட யாழ்ப்பாண பக்கங்களுங்கிற பக்கங்களில் வந்து வாஷ்ரூம் பிரச்சனையாக இருக்கேக்கு எண்ணற்ற வாஷ்ரூமை கட்டி வச்சிருக்கிறார் ஆக்கள் வசதியாக போகக்கூடிய மாதிரி. அதே மாதிரி சைவ சாப்பாடு 300 ரூபாவில இருந்து பிரியாணி 2000-2500 ரூபா வரைக்கும் பல்வேறு வகைப்பட்ட உணவுகள் இருக்குது. ஆனபடியாக எந்த ப்ரைஸுக்கும் ஆக்கள் எடுத்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இது கோயிலில் டிக்கெட் எடுக்கிற இடம். இந்த இடத்துலேருந்து போகலாம். இவர் எல்லா மதங்களையும் மதிக்கிறார். இங்கே வந்து காளி கோயில் இருக்குது, அங்காளைக்கு வந்து ஒரு சர்ச் இருக்குது, தொழுகிற இடம் ஒன்று முன்னுக்கு இருக்குது. இதில் நாங்கள் காளி கோயிலை தரிசனம் பண்ணிக்கொண்டு அங்கால போவோம். இப்போ இங்கால ஒரு பிறந்து விரிந்த தென்னந்தோப்பால் நாங்கள் கடந்து போனால் காய்ந்து போய் கிடக்கக்கூடிய தண்ணியின்றி வாடி இருக்கிற ஒரு பெரிய தாமரை குளம் மாரி காலத்தில் பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருக்குமென்று சொல்லி நினைக்கிறேன். இவ்வளோ நேரமும் நாங்கள் வந்து ஓனரை பற்றியும் இடத்தை பற்றியும் நிறைய நல்ல பாயிண்ட்ஸுகளை பற்றி பார்த்துருப்போம். இப்போ வந்து நாங்கள் ஒரு சில குறைகளை பார்க்கலாம். குறை கூறுவது ஈஸியான செயல். ரெண்டாலும் நான் இதில் சொல்ல போகிற குறை வந்து இவை திருத்தி கொள்வதால் கஸ்டமர்ஸுக்கு பெரிய உதவியாக இருக்கும். கண்ணில் விட பிரதான குறைகளை தான் சொல்கிறேன். உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் வந்து கொமெண்ட்ஸில் குறிப்பிட்டு கொள்ளலாம். இவ்விடத்தில் இருந்திருக்கக்கூடியது வந்து காட்டு மல்லிகை வன்னி பக்கங்களில் இப்போ பெரிய அளவில் தோட்டமாக செய்யப்படுதாம். அது வந்து பூமாலை கட்டுறது கொழும்பு பக்கங்கள் அப்படி தான் பெரிய பிஸ்னஸாக இருந்தது. இப்போ யாழ்ப்பாணத்துலேயே அது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிட்டு இது காட்டு மல்லிகை உருவாக்கக்கூடிய ஒரு தோட்டம். இதில் குறைன்னு சொல்லி பார்க்க மக்களுக்கு பயன்படுத்தக்கூடியதாக விட்டுருக்கிற பிரதான பாதையால் தான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகக்கூடிய டிராக்டர், பெக்கோ போன்ற வாகனம் எல்லாம் போகுது. அவள் பிள்ளைகளோட வாராக்களுக்கு துப்புறதுக்கு ஒரு சேஃப்டி இல்லாத இடமே இருக்கும். அதை நீங்கள் கவனித்து ஆஃபான டைம் செய்யலாம். அல்லது அப்படியான வாகனங்களுக்கு நீங்கள் வேறு ஒரு பாதையை பாவிச்சு கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட நாங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் இன்னும் போகணும் அல்லது இன்னும் இடம் அடுத்தது எங்கே இருக்குது என்று சொல்லி அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயீஸை கேட்டால் அவைகளுக்கு தெரியுதில்லை. பழைய ஆக்கள் போக புது ஆக்கள் மாறுறதாலேயோ என்னவோ தெரியாது. அவைக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து செமினார் மாதிரி எடுத்து என்னத்தை கேட்டாலும் சொல்லக்கூடியதாக இருக்கணும். இல்லாட்டி வார கஸ்டமர்ஸுக்கு வீணான ஒரு அலைக்கழிவாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சாப்பாட்டிட விலைகள் கொஞ்சம் கூட, அதை குறைச்சான் எல்லாம். அதை விட டேக்ஸ், சர்வீஸ் சார்ஜ் அதுகளையும் இவர் அடிக்க விடணும். ஏன்னா வச்சிருக்கிற ஸ்டால்கள் முழுக்களுமே இவற்றை தான். அதுபடியாக அதுகள் அடிக்கிறது ஒரு தேவையற்ற வேலை. அதோட சின்ன சின்ன ஸ்டால் இடக்கிடையே வச்சிருந்தால் ஆக்களுக்கு வந்து அலக்கழிவு இல்லாமல் தாகத்தோட காகம் தண்ணீர் தேடி திரிஞ்சமாய் அலக்கழிவு இல்லாமல் அதில் எடுத்து குடிக்க ஒரு மகிழ்ச்சி. மற்றது நீங்கள் பிள்ளைகளோட போகிறாக்கள் குறைந்தது ஒரு 20,000 கொண்டு போய் விடுங்க. உள்ளுக்கு தான் நீங்கள் சாப்பாடுகள் எடுக்க வேணும். அதை விட 200 ரூபா டிக்கெட்டுகளே காசு பறந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் கொண்டு போங்க. உயர்தர சைவ உணவு 300 ரூபா மட்டுமே. சுவையருவியில் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இந்தியாவில் வந்து தீயவற்றை கேட்காதே, பார்க்காதே, பேசாதே, அதை ட்ரைவ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் பேர். நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய் சாப்பிடுவோம். தாயகத்தின் பாடகர்கள் இங்கே இருக்கிறார். சாந்தன் தாயக பாடகர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். தாயகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்கள்
தாயகத்தின் கவிஞர்கள் எல்லாரையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது இந்த சுவை அருவி. பெண் ஆளுமைகள் ஐயாவுக்கு தான் கொடியில பேர் தெரியும். பல நாட்டு கொடிகளை உள்ளடக்கியான ஒரு தூதராலயம் மாதிரியான அமைப்பில் இருக்குது. இது யக்கச்சி கிளிநொச்சி ரிஷா ஆர்கானிக் ஃபார்ம். இந்தியாவில் வந்து இவ்வளோ இடத்தையும் நாங்கள் முடிச்சு வந்திருப்போம். முல்லை ஓய்வகம், கனாக்காலம், மருதம் சுவையூற்று. இவ்விடம் வந்து ஒரு சந்தி மாதிரி வார இடம். மன்னன் கரிகாலன் கோட்டை. சங்ககாலத்தை சேர்ந்த சோழ மன்னர்களில் சிறப்புமிக்க மன்னனான இவர் உழவு தொழிலை ஊக்குவித்து நாட்டை வளமிக நிலைக்கு உயர்த்தி நீதியாக நேர்மையாக ஆட்சி புரிந்தார். இது கிஞ்சால மாநாட்டு மண்டபம், சதுரங்கம், தீவக தீன் சுவையகம், மாமாங்கம். மாமாங்கம்ன்றது இலங்கையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் ஒன்று. அது அங்கால கிழக்கு பிரதேசத்தில் இருக்குது. இங்கே இருக்கிற மாமாங்கம் எதை குறிக்குதோ தெரியல. இங்கே மாதிரி மன்னன் கலிங்கன் 1215ஆம் ஆண்டளவில் புலனறுவையை கைப்பற்றி 40 ஆண்டுகள் அரசாண்ட இவன் யாழ்ப்பாணத்தை ஆரிய சக்கரவர்த்தி பரம்பரையை உருவாக்கியவனாவான் என்ற ஆரிய சக்கரவர்த்தி பரம்பரை என்று சங்கிலிய நாட்களை உருவாக்கிய பரம்பரையை சேர்ந்தவன் என்று போட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள் இதுதான். இதில் ஒரு மிகப்பெரிய பாம்பொண்டு, நாகப்பாம்பு, அதுவும் பச்சை பசேலண்டு பச்சை தோட்டத்துக்குள்ளே செய்து வச்சுருக்குறாங்க. இங்கால வந்து ஒரு மீன் இருக்குது, மீன் மாதிரியான அமைப்பு. அதை கடந்தும் நாங்கள் தொடர்ந்து போனால் சோலைக்கரை, உழவம், ரீச்சா பூங்கா, மாதுளை, கொய்யா தோட்டங்கள். அதான் நான் நினச்சேன் தென்னையை தவிர ஒன்றுமே வரையிலேன்னு சொல்லி. இதுக்கு இங்கால பல வகையான தோட்டங்கள் இருக்கா. இந்த பல நாட்டு கொடிகள் காற்றில் அசைந்தாடுறது ஒரு மிக அழகான தோற்றத்தை கொடுக்கின்றது. நாங்கள் சுவை அருவியில் சாப்பிடையில வேறு நெய்தல் சுவையகம் அதுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னார்கள். தீவக தீன் சுவையகம் அதுகளுக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. இந்த பிரதேசத்தில் இதில் ஒரு வாய்க்கில் வருது இல்லை. இதுக்கு என்ன பேர் தம்பி? வாய்க்கில் வருது இல்லை அச்சுதான். இது என்ன சொல்கிற? ஓ, டேங்க் செய்து வச்சுருக்காங்க. அதை விட ஒரு நம்பரில் இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எவ்வளவு வரும், முக்கோடி மகாயுகம் வரைக்கும் ஒன்றில் இருந்து எழுதியிருக்கிறாங்க. இங்கே வந்து ஃபூஸ் பால் அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு. அடுத்தது இங்காலையும் சிறு சிறு விளையாட்டுகள் இருக்குது. மகிழ்ச்சியின் உச்சம் என்று சொல்லி ஐஸ்கிரீம் கடை, தோசை கடை. தோசை நைட்டில் தான் போடுவாங்களாம். அடுத்தது உங்கள் வீடு அண்டு பர்கர் அதெல்லாம் இருக்குது. வா, பெரிய பெரிய செஸ் காயடா, செம்மையாக இருக்கு. பிள்ளைகள் இப்போ வந்து இந்த செஸ் காயை அடுக்கி விளையாட போவார்கள். உண்மையில் ஒரு பயங்கரமாக இருக்குது. 3Dயில் பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது. இது வந்து ஒழுங்காக செஸ் காயெல்லாம் அடுக்கி முடித்த நிலையில் இப்போ அச்சுதனாரா இருவர்களும் விளையாட ரெடி ஆகிட்டார்கள். கொஞ்சம் நேரம் விளையாடட்டும். வீட்டில் ஒரு சிறிய அளவில் விளையாடுறதாலே மனத்தியால கணக்காக போகும். இது எங்கே விளையாடி முடிக்கிறது? இப்போ சந்தோஷத்துக்கு விளையாடும் கொஞ்சம் நேரம். சரி வைக்கட்டும். வைங்க வைங்க. வெயிட் பண்ணுங்க.
ரீச் ஆஃப் ஃபாரஸ்ட் ஐலண்டுன்னு சொல்லி போட்டு இதுக்குள்ள ஃபாரஸ்ட் ஒன்று செய்திருக்கிறாங்க, ஃபாரஸ்ட் மாதிரி. அதோட உள்ளுக்கு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குதாம், நாங்கள் போய் பார்க்கலாம். அப்படி வந்து தான் ஒன்று ஆகும், சும்மா வந்துட்டு தான் ஒன்றாயிடுச்சு. என்ன நடக்குறீங்க? இதில் நிறைய இடங்கள் இருந்துச்சு. இதுக்குள்ள வந்து ஃபாரஸ்ட் ஐலண்டுன்னு சொல்லி இருக்கிற இந்த இடம் வந்து ஹம்பாந்தோட்டையில் இருந்த மலிங்கன் சுரங்கப்பாதை மாதிரியான ஒரு இடம். அதாவது கொடித்தாவரங்கள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வெட்டி ஒரு சுரங்கப்பாதை மாதிரி செய்திருக்காங்க. அதோட சேர்ந்து இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, இதுக்குள்ளே போகலாம். காலால் பெடல் பண்ணி போகக்கூடிய ஒரு போட்டிங் ஏரியா இருக்கிற இடத்துலையே மிகவும் ஒரு நேச்சுரலான இயற்கையான தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த இடம் இருக்குது. இது ஒரு மேம்பாலம் மாதிரியான அமைப்பால் நாங்கள் போனால் இந்த சுரங்கப்பாதை போட்டிங் பிளேஸுக்கு போகலாம். உண்மையில் நல்லா இருக்குது. இலங்கையில் கூட இப்படியான ஒரு இடம் இல்லை. நீங்கள் இலங்கைக்கு வர நேரம் கட்டாயம் இந்த இடத்த வந்து பாருங்க. இலங்கையில் உள்ளாக்களும் பாருங்க, இலங்கைக்கு வர நேரம் பாருங்க. நைஸாக இருக்கும். எவ்வளோ ஹாசா? ஒரு நாங்கள் இந்த தீம் பார்க்க விட்டு வெளியேறுறோம் இப்போ. அதாவது ஃபாரஸ்ட் ஐலண்ட், இதில் நிறைய இடங்கள் இருக்கக்கூடிய மாதிரி செய்திருக்காங்க. நீங்கள் சாப்பாடுன்னு கொண்டு இல்லாது இங்கே எவ்வளவோ ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது. அதில் வாங்கி உங்களுக்கு விருப்பமானதில் சாப்பிட்டு என்டர்டெயின்மெண்டாக இருக்கலாம். நீங்கள் கொண்டக்கூடாதுன்னு முக்கியமாக போட்டிருக்கிறது என்னென்னு சொல்லிச்சுன்னா, நீங்கள் கண்ட இடத்துல குப்பையில் போட்டுருவீங்க. இப்போ ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்டாக இருக்கிற இடம் இதில் சொல்லிச்சுன்னா அங்கே குப்பை கூடையெல்லாம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் வழியேயும் நிறைய குப்பை கூட இருக்குது. நான் உங்களுக்கானவள் பிளாஸ்டிக்கை இங்கே போடுவோம்னு சொல்லி நிறையவே செய்து வச்சுருக்கு. ஆனால் மக்களுக்கு ஒரு பழக்க வழக்கம் இல்லாத நேரம் அப்படி போட விட்டுருவாங்களன்றதுக்காக வெளியில் இருந்து கொண்டாட உணவு கொண்டக்கூடாது. இது ஒரு பேய் வீடு மாதிரியான ஒரு இடம். பேய் வீடுக்கான நுழைவா காரணம் இதில் வாசலில் நின்று நடுவில் நில்லுங்க. அந்த சூனியக்காரியா ஸ்ரீதேவி சாரதுக்கிட்ட ஒரு படம் நடிச்சது, அதில் இருந்த மாதிரி. ஐயோ வேணாம். போடாது. சரி இல்லை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போரிங்காக ரீச்சான்னு சொன்னாங்க, இவ்வளோ தானான்னு சொல்லியிருந்தாலும் ஒரு கொஞ்சம் இடம் கடந்த பிறகு மிக பிரமிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும் ஒரு இடம் 200 ஏக்கர் பரப்பை உள்ளடக்கியது. நாங்கள் இப்போ இந்த பிளேஸை விட்டு நெய்தல் இடத்தை நோக்கி போகலாம். இதுக்குள்ள வந்து ஃப்ரைட் ரைஸ், கொத்து அதில் மட்டும்தான் இருந்துச்சு. அதை விட அங்கே டேபிள் ஃபுல் அந்த காட்டுக்குள்ளே இருந்து சாப்பிட்றதுக்காக விரும்பி சாப்பிடணும். ஏன்னா வெளியில் இருக்கிற ஹீட்டுக்கு அது மிக மிக நல்லா இருக்குது. நாங்கள் இப்போ நெய்தலை நோக்கி போகலாம். நேரம் 2 மணி ஆகி கொண்டிருக்கிற நேரம். எப்படி பட்டையா கிளப்புன்னு சொல்லி வெயில் எரிச்சு கொண்டிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு பார்க்கவே தெரியும். இந்த நேரத்தில் நாங்கள் நெய்தல் உணவகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கோம்.
இடையில் வர விஷயங்களை பார்த்து கொண்டு போகலாம். இங்கே லெஷர் வேர்ல்ட் மாதிரியான ஒரு ஏரியா இருக்குது. எல்லாம் டிக்கெட்டுக்கு விளையாடக்கூடிய விளையாட்டுகள். இதுகள் விளையாடுறேன்னா உண்மையாக பிற்பகல் வேலையில் ஒரு மத்தியானமாக என்டர் பண்ணி பின்னேற நேரம் விவரங்கள் என்னென்னா நல்லா இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். முதலிவர் அப்படி தான் கேட்டவர். இருந்தாலும் மார்னிங் பார்த்தா நேரத்தை செலவழித்து பார்க்கலாம் என்று சொல்லி வந்து நாங்கள் 8 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிற நேரமே நிற்கக்கூடியதாக நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளேயும் ஓடுது பார்த்தீங்களா, ஜால் தேவி ரீச்சாக போயிடுது நிலையத்துக்குள்ள. அவிசாவில் பண்டாரகமாக அதில் இருக்கக்கூடிய மாதிரியான இந்த விளையாட்டுக்கான முக்கியமான விளையாட்டு ரோலர் கோஸ்டர் அதில் மாதிரியான விளையாட்டுக்கான ஒரு முக்கிய இடமான ஒரு ஏரியாவாக இருக்குது. இதில் ஒரு அழகான பட்டர்ஃப்ளை. இந்த பட்டர்ஃப்ளைக்களால் நாங்கள் புகுந்து அதுக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இந்த பட்டாம்பூச்சி நுழைவாயிலுக்களால் புகுந்து உள்ளுக்கு போவோம். ரீச்சாவில் இருந்து ரீச்சா பார்க்கண்டபடி வேறு ஸ்பேஸுக்கு அனுப்புகிற மாதிரியான ராக்கெட்டுகள் ரெடியாக இருக்குது. எங்களால் வானவில்லைன்னு சொல்லப்படுகின்ற ஒரு சூப்பர் மார்க்கெட், அதோட ரீச்சா குளிர்கலியகம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஐஸ்கிரீம் கடை அதோட சேர்ந்த மாதிரியே இருக்கக்கூடியதாக இருக்கும் நெய்தல் உணவகம். நாங்கள் நெய்தலுக்கு போயிருந்தோம். நெய்தலில் வந்து இன்றைக்கு என்னமோ தெரியாது இல்லையாம். நாங்கள் திருப்பியும் இந்த ஃபாரஸ்ட் ஐலண்ட் சொல்லப்படுற காட்டுக்கே திரும்பி இருந்தோம். அந்த காட்டில் நாங்கள் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு கொத்து எடுத்திருந்தோம். விலை கொஞ்சம் கூடத்தான் 900. அடுத்தது ரெண்டுமே 900. ரைட், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்று வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்க, ரெண்டையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு அதில் வாங்க. நாங்கள் இந்த காட்டோரமாக இருக்கிற இடத்துக்கு வந்து 4 கொத்து எடுத்திருந்தோம். 4 கொத்தும் ஒரு ஃப்ரைட் ரைஸும். பரவாயில்லை, ஆனால் விலைக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் குறைவு என்று தான் சொல்ல வேணும். ஆனால் இதில் இருந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதம் பதமாக இருந்துச்சு அந்த இடம். அதுக்கு பிறகு நெடுக வெயில நின்று காயிரோமேன்னு சொல்லி வானவில்லைன்னு சொல்லி உள்ளுக்கு ஒரு சின்ன ஒரு கலெக்ஷன், ஃபேன்சி கலெக்ஷன், சாக்லேட் எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு சின்ன உண்டு. அதுக்குள்ளே போயிருந்தோம். போனால் இவளுக்கு 2 பொம்பளை பிள்ளைகளுக்கும் இதில் கிளிப்புகள் எடுக்கிறதுல தான் ஆர்வம். கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வகையான கிளிப்புகள் அதுகளும் கொண்டு வந்து வச்சிருக்கிறார் அவர். அதால் கிளிப்புகள் எடுக்கிறதுல ஆர்வமாக இருந்துச்சு. இங்கே நிறைய கிளிப்ஸ் இருக்குது, அதை விட நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை இதுக்குள்ள இருக்கா வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம். பார்க்குற நேரையும் அதையும் பார்த்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு நான் இந்த இடத்த இருக்கா சுற்றி சுழட்டி காட்டுறேன், என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். கிளிப் வகைகள் எல்லாம் நிறைய வித்தியாசமானதுகள் இருக்குது. எஸ், வடிவான கிளிப்ஸ். இதுக்குள்ளே வந்து நிற்கிறது எங்களுக்கு வெளியில் நெருப்புக்குள்ளே தள்ளப்பட்ட நிலையில் இருந்த ஆக்களுக்கு கொஞ்சம் கூல் ஃபீலாக இருக்குது. கூல் ஃபீலாக இருப்போம்னு சொல்லி வந்த இடத்துல இதுக்குள்ளே கொஞ்சம் செலவாக போயிட்டுது. ரிங்ஸ் எல்லாமே இருக்குது, சாக்லேட்ஸ் இருக்குது. அச்சனுக்கு சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு போவோம். அதை விட கிண்டர் ஜாய் வந்து பெருசாக இருக்குது. பெரிய கிண்டர் ஜாய், பிங்க் அண்ட் ப்ளூ. எஸ், காளை மாடா கண்ணு கொட்டியான்னு ஒரு ஆள் ஏறி இருக்கிற காளை மாடை போட்டு சுத்தண்டு சுத்த போகுது அவர்.
சில சுத்திரமாய் 2 வளம் வாங்கி இருக்குது. நாங்கள் மத்தியான சாப்பாடை முடிச்சுட்டு அதில் வந்து ரீச்சா பார்க்குற இடத்துல என்ன பண்ணோம். இதான் அந்த ரீச்சா பார்க்குன்னு சொல்ல போகிற அழகான இடம். இதில் தான் நெய்தலில் முதல் சாப்பாட்டுக்கு வந்திருந்தோம். நெய்தல் இன்றைக்கு பூட்டு, அதால் திருப்பவும் போய் அந்த ஃபாரஸ்ட் கார்டன்லேயே சாப்பிட்டு என்ன குலுக்க அதை தான் காளை மாடு கோபம் ஆயிடுச்சு. திருப்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வந்து எல்லாமே டிக்கெட் வெச்சமல் பண்டாரகமாவில் உள்ள அந்த பார்க் அதோட மாதிரியான ஐட்டங்கள். அக்வாரியம் நீர் விளையாட்டு இல்லை, ரயில் ஏரியா இருக்குது. ஒரு காலத்தில் நீர் விளையாட்டுகளும் ரிசர்வர்ட் மாதிரி உருவாக்குவார் என்று சொல்லி நினைக்கிறேன். அப்படியா இருந்தால் இதுதான் இலங்கையிலேயே ஒரு மிகச்சிறந்த இடமாக இருக்கு. இந்த இடங்கள் எல்லாம் ரீச்சாவில் புதிதாக விருத்தி செய்யப்பட்ட இடங்கள். இதுக்குள்ள போயிட்டீங்களா? ஆறா நல்ல ஒரு பெரிய இதுன்னு நல்ல பெரிய ஏரியா. அதனால தோட்டமே இருக்கு. என்ன டேட் இதுக்கு மோத்த கொடுக்க சரியான தோட்டமே. இதில் வந்து 100 ரூபா டிக்கெட். நல்ல பெரிய ஏரியா, பிள்ளைகளோட போய் விளையாடலாமா. சில மெஷின்ஸ் வந்து இன்றைக்கு மெயின்டெனன்ஸுக்காக ஆஃப் பண்ணிக்கிறது. இப்போ மெயின்டெனன்ஸ் நடக்குது. இதில் இந்த மெஷின் இதால் இருக்கக்கூடிய இது வேறு மட்டும் ஆஃப் ஆகிருக்கு. இந்த இயக்கம் இப்படி இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே வேறு பார்க்கல. சரி, நீங்களும் வந்து விளையாடி பாருங்க. மற்றது இதில் ஒரு பெரிய ரோலர் கோச்சர் இருக்குது. அது இன்றைக்கு மெயின்டெனன்ஸுக்காக ஆஃப் பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே இயக்க நிலையில் உள்ளது. இங்கே டிஸ்னி வேர்ல்டு அதோட அமைப்பில் ஏதோ ஒன்று கற்றுக்கொண்டிருக்கார். இன்னும் செய்து முடியலை. இவ்வளோ போய் பார்ப்போம். இந்த இடங்கள்லாம் இன்னும் டெவலப்மெண்ட் முடியலை. ரீச்சா பார்க்குகளில் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிற இந்த இடங்கள் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி ஓப்பனாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு வரைக்கும் ஒரு முழுமையான தன்னிறைவு பெற்ற அழகான ஒரு விளையாட்டிடமாக இது மாறும். பெப்சி கேம் சென்டர். தீம் பார்க்கில் மற்ற இடங்களை பாருங்கள். இந்த எலக்ட்ரானிக் கார் இருக்குது. இதுக்குள்ள எல்லாத்துக்குமே பட்டு சீட்டு நிலையங்கள் இருக்குது. இதில் அந்த கார் மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்காலையும் வேறு வேறு கேம் சென்டர்ஸ். அதில் உள்ளது கொஞ்சம் பிள்ளைகள் போய் கொண்டிருக்காங்க. மெடிக்கல் ரவுண்ட் மாதிரி அது சின்ன கேம். அடுத்து இந்த கார்
புதிதாக உருவான பிள்ளைகளுக்கான இந்த பட்டாம்பூச்சி ஏரியாவுக்களால் நாங்கள் இப்போ விடை பெற்று போகலாம். வெளியேறுவதற்கான பகுதியும் ஒரு பட்டாம்பூச்சியாகவே உள்ளது. உள்நுழைவதற்கான பகுதியும் ஒரு பட்டாம்பூச்சி. நாங்கள் அடுத்த இடத்த போய் பார்ப்போம். இப்போ மண்டையை பிளக்கிற வெயில் நேரம் 2:30க்கு மேலே பார்த்துட்டு போவோம். இனி முடிவு கட்ட நெருங்கிடுமென்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உண்மையில் நடந்து களைச்சி போனேன். சைக்கிளை மகள்கிட்ட வாங்கிட்டேன். இப்போ நாங்கள் திரும்பி கொண்டிருக்கிறோம். திரும்பி மத்திய பக்கத்துக்கு தான் போகணும். அதுபடியாக சைக்கிளை வாங்கி கொஞ்சம் தூரம் ஏறி ஓடிக்கொண்டு போகலாம்னு சொல்லி கனகாலம் ஓடினதை எப்படி வருதோ என்ன செய்தோ தெரியல. ஓடுவோம். ஸ்டார்ட். லெட்ஸ் கோ. அச்சனும் என்னோட சேர்ந்து ஓடுவோம். இதில் ஒரே ஒரு குறைபாடு, வார பாதையாலே திருப்பி வெளியேறணும். அது ஒரு பெரிய குறைபாடு. அதை நோக்கி ஓடி போவோம். முந்தி காலங்காலமாக சைக்கிள் ஓடினது. செகண்டரியில் இருந்து ஆஃப்டே லெவல் வரைக்குமே சைக்கிள் தான் எங்களோட காலம். இப்போ காலம் விட்டதுலேயே ஒரு மாதிரி ரெண்டாலும் பரவாயில்லை, ஓடக்கூடியதாக இருக்குது. அந்த வகையில் சந்தோஷம்தான். நாங்கள் கடைசியாக அந்த தீம்பாக் மாயானோண்டுக்கு போயிருப்போம், காட்டியிருப்போம் உங்களுக்கு. அதான் கடைசி இடம். ஆனால் இதில் உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இந்த இடத்துல அநேகமாக ஜூவாக இருந்தேன்னு எந்த ஒரு பார்க்காக இருந்தேன்னு ஒரு வட்டம் அடித்து கொண்டு வந்த என்ட்ரன்ஸால் திருப்பியும் வெளியேறக்கூடியதாக இருக்கும். இது வந்த பாதையாலே தான் திருப்பி நடந்து வெளியேற வேண்டி இருக்குது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜான ஒரு விஷயமாக இருக்கும். பரவாயில்லை, நான் கொஞ்சம் தூரத்துக்கு மாறி சைக்கிள் ஓடி ஒரு மாறி சமாளித்து வந்துட்டேன். இப்போ நாங்கள் முற்றா பார்த்து முடிஞ்சது. முன்னிடத்துக்கு சேர்ந்துட்டோம். இங்கே பாருங்கள், சேர்ந்துட்டோம். இனி வெளியேற போகிறோம். அவருக்கு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சுற்றி வரைக்கே முற்பக்க பாதையாளியாக வெளியேறக்கூடிய மாதிரி அமைச்சாருன்னா கூட நல்ல விஷயமே இருக்கும். இது சம்மந்தமான காமெண்ட்ஸு நீங்கள் கருத்துரை பட்டியலிட்டு கொள்ளுங்கள். இப்போ இந்த இடம் நிறைய மாடிஃபை பண்ணி புதிய இடங்களை சேர்த்துட்டாங்கன்றதுக்காக இந்த காணொலியை மற்றாக்களை மறைஞ்சு கொள்வதற்காக மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படியான வாகனங்களே நீங்கள் போய் பார்க்கலாம். நான் ஆரம்பத்திலேயே காட்டியிருப்பேன். இதோட காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. நாங்கள் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நேரம் இப்பொழுது 3:30 ஆயிட்டுது. 10 மணி மாதிரி நாங்கள் இதில் லெஷவேர்ல்ட் மாய் செய்திருக்கிற அந்த ரை ஏரியாவில் இன்றைக்கு மெயின்டெனன்ஸ் போகிறதால விளையாடையில் பிள்ளைகள் சில விளையாட்டு விளையாடக்கூடியதாக இருந்தது தான். அதையும் விளையாடி இங்கே இருக்கக்கூடிய மாதுளை மற்றது மாம்பழத்தோட்டம் அதுகளையும் பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால் ஃபுல் டைம் போகுமென்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் வாங்க, வார நேரங்களில் பாருங்கள், விளையாடுங்க. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாக இருக்கும். இலங்கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆர்கானிக் ஃபார்மும் லெஷவேர்ல்டும் மாதிரியான இணைந்த ஒரு அமைப்புண்டா இதுதான். இது கிளிநொச்சியின் இயக்கச்சியில் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். தமிழர்களுக்கே பெருமை என்று சொன்னால் மிகையாகாது. சாரல் தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு. எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.